ஒன்னு சத்து சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இளநியை வந்து பிச்சுட்டு அது சென்டரில் வந்து மசாலாலாம் ஃபில் பண்ணி சின்னதாக ஒரு குழி நோண்டி அதுக்குள்ளே இந்த 2 இளநியை வச்சுட்டு அதை வந்து ஃபயர் பண்ணி அதெல்லாம் குக் பண்ணி கடைசியில் ரிசல்ட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கடைசி வரையும் இருந்து பார்த்துட்டு போங்க. இது செய்கிறதுக்கு நம்ம முன்னாடியே 2 இளநி பிச்சு எடுத்துக்கிட்டோம். அந்த இளநி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக கட் பண்ணணும். நார்மலாக நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் கழுவி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கூட்டின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லாவே இருந்துச்சு, அதனால மேலே ஒரு சீட் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகம்லாம் கிடையாதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக குக் ஆயிரும். இதுவரையும் பார்த்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. கட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பவுலில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் வீடியோக்கோசரம் கொஞ்சம் இலையிலலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டின பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். இந்த பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். அதே மாதிரி மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவ்வளோதான் மசாலாவே. இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியில் கொஞ்சம் வெளியே வரும். அப்போ அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இளநியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டிக்கோங்க. ஏன்னா அது திரும்பி நம்ம மூடி திரும்பி ஃபயரில் போடணும். இந்த உள்ள இருக்க இளநியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த மசாலா போட்டு நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இலையை கழுவிட்டு வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இலையை வச்சு தான் மேலே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த இளநியை எடுத்து அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. ஏன்னா கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேறு எங்கேயும் ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இளநி தண்ணியை ஊற்றிக்கிங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களிமண் தேவை. அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த களிமண் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே களி வச்சு அந்த இலை வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து கட் பண்ணி மேலே வச்சு அழுத்தி அப்படியே இதை ஃபுல்லாக சுற்றி வச்சிருங்க. அந்த இளநி மேலே ஓட்டி இருந்த களிமண்லாம் கொஞ்சம் காயறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் விறகு வெட்டுறது எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேலைலாம் இப்போ தாங்க பார்க்குறேன். முன்னாடியில் இது ஒரு டைம் கூட நான் பண்ணதே கிடையாது. அது இல்லாமல் இந்த ஐடியாவும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களே கடைசி வரை இருந்து பார்த்துட்டு போங்க. என்ன கருகி போயிடுச்சா இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரை இருந்து பார்த்துட்டு போங்க. நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. எப்படி அது குக் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளநி இப்போ பச்சை கலரில் வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து கருப்பு கலரில் ஆகணும். அப்போ தான் அது குக் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்குன்னு அந்த இளநியை வந்து பார்த்தீங்கன்னா பத்திட்டு எரியக்கூடாது, கருப்பு தான் ஆகணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது பற்றி அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் டைம் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் அமைஞ்சிரும். சத்தியமாக சொல்கிறேன், இது நார்மல் கிரேவி மாதிரி இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது நெருப்புலேயே பட்டிருக்காது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளநீரோட செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அது வேக ஆரம்பிக்கும். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பொறுமையாக வேகும். நீங்கள் எந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலுமே பொறுமையாக குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் நாயே ஓடி வந்துருச்சு அங்கேருந்து.